நானும் மாற்றுத்திறனாளி, பொண்டாட்டியும் மாற்றுத்திறனாளி. என்னால முடிஞ்ச அளவுக்கு உழைப்புன்னு சொன்ன ஒரு அண்ணன் தான் பார்த்தோம். அவர் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஒரு வகையில பெருமையா இருந்தது. நாங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா திருக்குனூர்ல இருந்து மதுகடிப்பட்டு போலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா சோம்பட்டு பெட்ரோல் பங்காண்ட வந்து பெட்ரோல் போட்டிருந்தோம். அப்போதான் தெரிஞ்சது எங்க வண்டியில காத்தலன்னு சொல்லிட்டு, சரி எதிர்க்கு ஒரு அண்ணா உட்காந்து அவர்கிட்ட போய் காத்தடிச்சலாம்னு சொல்லிட்டு நேரா அவர்கிட்ட போனா, அப்போதான் தெரிஞ்சது அந்த அண்ணால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன் காத்தடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா காத்தடிச்சிருந்தாங்க. அப்பதான் அவரை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 காலுமே அவரால் நடக்க முடியல. அவரா ஒரு கையில யாராவது பம்ப் எடுத்து கொடுத்தாதான் அவர் காத்தடிக்க முடியுது. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி அவருக்கு ஏன்னா தேவைப்படுமான்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்பதான் அவர் சொன்னதை கேளுங்க. இவ்வளவு கால் முடியாம இருக்கீங்க, இப்படியே வந்து வேலை செய்றீங்களா? அதனால நானும் மாற்றுத்திறனாளி, பொண்டாட்டியும் மாற்றுத்திறனாளி. அப்படியா? நீங்க சம்பாரிச்சுதான் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் குடிக்கிறீங்க. எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குங்க? எல்லாம் 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கேவா? மதியம் சாப்பிடு. அவர் அந்த வார்த்தையை எனக்கு சொன்னும் போது எனக்கு மனசே தாங்கல. ஃபர்ஸ்ட் இவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நான் திருக்குனூருக்கு போயிட்டேன். திருக்குனூர் ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் கடைக்கு போனேன். ஹோட்டல் கடையில் போய் சாப்பாடு கேட்டேன். இல்லப்பா கொஞ்சம் ½ hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி வாங்கிக்கேன்னாங்க. ½ hour நாம வெயிட் பண்ணுவோம். ஆனால் பசிக்காக அவர் வெயிட் பண்ணுவாரா? அதை எனக்கு கேட்ட உடனே டேரெக்டாக இன்னொரு கடைக்கு வந்தேன். இன்னொரு கடையில் சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி தான் ½ hour ஆகும்னாங்க. நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நின்னேன். அதுக்குள்ளே அவர் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அந்த சாப்பாடை வாங்கி டேரெக்டாக அவர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நேராக அங்கே போயிட்டேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, வெயில் ரொம்ப கம்மியா இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் சாப்பாடுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் வந்து சாப்பாடு இருந்தாங்க நான் வச்சுன்னு கொடுத்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஏதாவது வேணும்னா இங்கே சொல்லுங்க, நான் இந்த ஊர் தான் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுனா சொல்லுங்கன்னா நான் இங்க தான் இருப்பேன், ரெகுலரா வருவேன் அப்படின்னு சொன்னா. சரி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னாரு. நாங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அவங்க அதை தவிர்த்து வேற எதுவும் கேட்க மாட்டாங்க.